ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிடியூவா. இன்றைக்கி இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எங்கே போயிட்டுருக்கோம்னா, நம்ம வைசாக்கில் மேட்ச் இருக்குது. மேட்ச்சுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டேடியம்க்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க ஸ்டேடியம் போய் எப்படி விளையாடிட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம். என்ன மேட்ச்சுன்னா டெல்லிக்கும் லக்னோக்கும் மேட்ச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. பார்க்குறதுக்கே நல்ல வைபாக இருந்துச்சு. செம்ம க்ரௌடு, நல்லா இருந்துச்சு. எங்கள் சீட் எங்கன்னு தெரியல. அப்புறம் டிக்கெட்டை பார்த்து நம்ம சீட் நம்பர் என்ன ஏதுன்ட்டு பார்த்து போய் சீட்டை தேடி உட்கார்றதுக்குள்ளே எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சிங்க. ரொம்ப க்ரௌடுன்னா க்ரௌடு, செம்ம க்ரௌடுங்க. ஒரு வழியாக சீட்டில் உட்காந்துட்டோம் நாங்கள். நைரா ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் பார்க்க வந்திருக்காங்க. நாங்கள் இதை எப்பயும் கூப்பிட்டு போனதில்லை, வீட்டில் விட்டுட்டு தான் போவோம். ஆனால் இந்த வாட்டி கூப்பிட்டு போயிருந்தோம். எப்படி என்ஜாய் பண்ணுறான்னு பார்ப்போன்ட்டு செம்ம வைப் பண்ணிகிட்டு இருந்தா. அவளும் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நல்லா ஃப்ளாகெல்லாம் வாங்கி டெல்லிக்கு தான் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தா. நம்ம எல்லாருமே டிவியில் தாங்க பார்த்துருப்போம் மேட்ச் எல்லாம். இதுலேயும் ரிவ்யூ பார்ப்பாங்க, அவுட் இல்லையான்ட்டு டிஆர்எஸ் எல்லாம் கேட்டு ரிவ்யூ பார்ப்பாங்க. ஸோ அது நாங்கள் லைவாக பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்பாகவே இருந்துச்சு எங்களுக்கு. என்னடா இது, டிவியில் பார்க்கும்போது அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியலையே, டேரெக்டாக பார்க்கும்போது இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு பீப் போட்டிருந்தாங்க, ஹார்ட் பீட் மாதிரி. அது நல்லா இருந்துச்சு அந்த சவுண்டு. நல்லா க்ரௌடு ஃபுல்லாகவே அவுட்டுன்னு ஆனதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க.
ஃபைனலாக டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்கங்க. நல்லா மேட்ச் நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு பார்க்கவே. நம்ம டிவியில் பார்க்குறத விட லைவில் பார்த்து அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறது அது ஒரு வைபாக இருந்துச்சு எங்களுக்கு. நல்லா க்ரௌடு ஃபுல்லாக வந்து டெல்லி டெல்லின்ட்டு கத்திக்கிட்டு ஃபைனலாக அவங்க வின் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த ஃபுல் க்ரௌடுமே வந்து நல்லா என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க நம்ம டெல்லி கேபிட்டல்ஸுங்கள. செம்மையாக இருந்துச்சுங்க. ஏன்னா எனக்கு வருத்தம்னா லக்னோ வந்து வின் பண்ணணுன்ட்டு தான் நான் போயிருந்தேன். என்னடா இது எப்போ பாரு டெல்லியே வின் பண்ணோம், லக்னோ வந்து வின் பண்ண மாட்டேன்றாங்களே, புதுசாக வந்த டீமு வேறு, சரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் வந்து லக்னோக்கு தாங்க சப்போர்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து என் ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து டெல்லி டெல்லி டெல்லின்னு தான் கத்திட்டு இருந்தாங்க. ஃபைனலாக டெல்லி வின் பண்ணிடுச்சு. மேட்ச் முடிஞ்சாச்சு. மேட்ச் முடிஞ்சு கார் பார்க்கிங்க்கு வந்துட்ருக்கோங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ஜெயிச்சுது, வின் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு மேட்ச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லா இருந்ததுங்க லைவாக பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ டின்னருக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் டைம் வந்து 11:45 ஆகுது. இப்போ வெளியில் எங்கேயாவது ஷாப் இருக்குமா இருக்காதா, இல்லை வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம், ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் தூங்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க. இது தாங்க ஸ்டேடியமோட என்ட்ரன்ஸு. ஆனால் எங்களுக்கு கேட்டு வந்து வேறு வே கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் வழியாக போகாமல் நாங்கள் வேறு வழியாக போயிருந்தோம். ரிட்டன் வரும்போது எடுத்த வீடியோங்க இது. 12 மணிக்கு மேலே எவ்வளோ க்ரௌடாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம ஊருன்னாலே அப்படி தான் இருக்கும். இது ஆனால் வைசாக்லேயும் இப்படியெல்லாம் க்ரௌடு வந்து பார்ப்பாங்களா அப்படின்ட்டு தாங்க இருந்துச்சு. ஸ்டேடியம் வைஸு நல்லா இருந்துச்சு. நம்ம ஊர் மாதிரி தான் ஸ்டேடியமில் எல்லாமே இருந்துச்சு. டின்னர் சாப்பிட ஒரு லொக்கேஷன் தாங்க வந்திருக்கோம். இங்கே வைசாக்கில் வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் டைம் அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு பண்ணுறேன். வாங்க, ஃபுட் ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் சில கடைங்க தான் ஓப்பனில் இருக்குது. வாங்க போய் பார்ப்போம் என்ன சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆனோடனே இட்லி கடை தான் இருந்துச்சு, இட்லி தோசை கடை. சரி இட்லி தோசை வாங்கிப்போம் அப்படின்ட்டு இட்லி தோசை வாங்கியிருந்தோம். సరేనా పేపర్ ప్లేట్లే ఇచ్చేస్తాను, పట్టుకెళ్ళిపోవాలి కూర్చోడానికి. అంటే కూర్చోడానికి కాదు, వాళ్ళు వచ్చినాక మళ్ళీ ருமாலி ரொட்டி தான் வாங்கியிருந்தோம். எப்பயும் இந்த ரொட்டியெல்லாம் நாங்கள் சாப்பிட்டதில்லை. சரி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோங்க. நல்லா இருந்துச்சு. இதுவும் வாட்ரு பாட்டில்லையும் தண்ணி இல்லைங்க, காலி ஆகிடுச்சி. ஸோ எங்கே ஷாப் இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆன் த வேல ஷாப் இருந்துச்சு. ஸோ அதனால் வாட்ரு பாட்டில் வாங்க தான் போயிருந்தார். இந்த கடையும் ஓப்பனில் தான் இருந்துச்சு. 1 o'clock அரவுண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தாங்க எங்களோட மேட்ச் டே போச்சு. வைசாக்லேயும் ஒரு மேட்சை நாங்கள் ஐபிஎல் மேட்சை பார்த்தாச்சு. நல்லா வைபாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.